என்னங்க இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோன்னே என்ன சமையல்னு கண்டுபிடிச்சிட்ருப்பீங்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சண்டே ஸ்பெஷல். என்னென்ன அளவில் எதை எதை போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இது 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், 3 பெரிய தக்காளி அரிஞ்சிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து நல்ல ஒரு கைப்பிடி நிறைய புதினா எடுத்திருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து இவ்வளோ அரைச்சிக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டும் இஞ்சும் சம அளவு எடுத்துக்கோங்க. இது அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 3/4 கிலோ அரிசியை வந்து நான் ஒரு 1 ஹவராக வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக இருக்கும் பாசுமதி ரைஸு. சமைச்சதும் காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் வந்து ஒரு 3-4 தடவை அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கோங்க. அப்போ தான் இந்த நீச்சு வாடை இருக்காது. சிலர் செய்யும்போது இந்த பிரியாணியில் வந்து நீச்சு ஸ்மெல் வரும். ஏன் வருது அப்படின்றது உங்களுக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா நீச்சு ஸ்மெல் இருக்காது. இப்போ சமைச்சிருவோமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா டபராவில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 100 கிராம் எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். அது வதங்குற கேப்பில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயமும் இங்கே வந்து வதங்கியாச்சு. வெங்காயமும் இந்த வெங்காயத்திலே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டாக கீறி போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. அது ஏன் நான் முதல்ல போடலைன்னா, அது போட்டோம்னா அந்த இதை குக்கரில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அப்போ பிரியாணி என்ன ஆகும்னா அடிப்பிடிச்சா மாதிரி லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது ஆகிடும். அதனால் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கும்போது இஞ்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அடிப்பிடிக்க சான்ஸ் கிடையாது. இப்படி 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து வதங்க தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. பச்சை வாசனை இல்லாத நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் நல்லா வதங்கி வரும்போது இந்த புதினாவை வந்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன்லேருந்து வந்திருக்க தண்ணியை வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்திருக்கும். அதனால் வந்து நம்ம அளவு எடுத்து ஊற்றும்போது ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் வந்து அரிசி அளந்துட்டுருந்தேன். இதில் வந்து ஒரு கிளாஸுக்கு 1/4 தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் வந்து 1/4 தண்ணி ஊற்றுங்க. இந்த பாசுமதி ரைஸ்க்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெடி வராது. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். இது மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் வந்து நல்லா சிம்மில் இறக்கிட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் வந்து தம் போட்டிங்கன்னா தம் பிரியாணி ரெடி ஆகிடும். மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொதிக்கும் போது கலர் பவுடர் வேணும்னா ஊற்றிக்கலாம், ஆப்ஷன் தான் இது. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, பலன்னு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. முட்டை பொடி மாஸ், தயிர் பச்சடி, அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.